ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைஜீரியன் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கோம். அவங்க வந்து நம்மளை வந்து டின்னருக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிருக்கோம். அவங்க சொன்ன ஹெல்ப்லாம் கூட நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம். காய் கட் பண்ணி தருது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் சொன்னாங்க. அதையும் நம்ம பண்ணி கொடுத்தோம். அவங்க வந்துட்டு சமைக்கும் போது நான் ஃபஸ்ட்டே வீடியோ எடுத்துருந்துருக்கணும். நான் மறந்துட்டேன், பாதியிலேருந்து தான் வந்து நான் வீடியோ எடுத்தேன். பட் அவங்க எப்படி பண்ணாங்கன்றதை வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு தட்டைப்பயிர் இருக்கு இல்லைங்களா, அதை வேக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச தட்டைப்பயிரில் வந்து திருப்பி சக்கரவள்ளி கிழங்கு வந்து கட் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனியன் வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி போட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ரெட் கலராக இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து குடமிளகா வந்து அரைச்சி அந்த பேஸ்ட் வந்து அதில் போட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மிளகுத்தூள், கொஞ்சம் அவங்க நைஜீரியன் மசாலா, திருப்பி வந்து சாக்லேட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து மசாலா தானா, அதெல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. பட் இதிலோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஒரு ஆயிலும் கூட கடைசியாக ஆட் பண்ணாங்க. நம்ம இந்தியா மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து தாளிப்புக்கு வந்து எண்ணெய் போட்டு எதுவும் தாளிக்கல. கடைசியாக வந்து ஒன்று ஆட் பண்ணாங்க. அது என்ன ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சைடிஷ்க்கு வந்துட்டு மீன் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க, ஃப்ரோசன் ஃபிஷ்ஷு. அதை வந்து எடுத்து வெளில வச்சுட்டாங்க. அதை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டேன். இதை நீங்கள் வந்துட்டு சும்மாவே சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா ப்ரெட் கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் நாங்கள் வந்து இந்த மாதிரி குழம்புலாம் வச்சுருப்போம். இந்தியாவில் வந்து இந்த மாதிரி குழம்புல வந்து சாப்பாடு கூட ஊற்றி சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும் அப்படின்னா. ஓ அப்படியா, நாங்கள் சாப்பாடு கூடயும் ரேராக வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. இதுதான் அந்த மீன். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஆயில் மாதிரி ஒன்று ஊற்றுறாங்க, அது என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது என்னென்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் எப்படா பசிக்குன்னு வந்துட்டு வயிற்றை பிடிச்சிட்டு சோற போடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டு இருந்தேன். அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு, லைக் திருப்பி வந்துட்டு அந்த வாடெல்லாம் போகிறதுக்கு, பச்சை வாடை போகிறதுக்குலாம் வந்துட்டு திருப்பி நல்லா கொதிக்க விட்டுட்டு இருந்தாங்க. திருப்பி தேவையான அளவு பார்த்து ஊற்றிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த அரைச்ச மிக்ஸி ஜாரை கூட அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி தூக்கி அப்படியே வந்து சிங்கில் போட்டாங்க. எனக்கு லிட்ரலி வந்து கோவமாச்சு. பட் இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதனால் நான் எதுவும் சொல்ல. இதே நான் இந்தியாவில் இப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா எங்கள் அம்மா தலையிலே 2 தட்டி ஏன் இப்படி பண்ணேன்னு கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. பட் அவுட்புட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபுட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு புது சாப்பாடு சாப்பிட்ற மாதிரில, எனக்கு ஏதோ இந்தியன் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நான் கூட கேட்டேன், இதுக்கு உண்மையாகவே நைஜீரியன் ஃபுட்டா இல்லை இந்தியன் சாப்பாடு ஏதாவது சமைச்சு என்கிட்ட ஏமாத்துறீங்களா அப்படி கேட்டேன். இல்லை இது உண்மையாகவே நைஜீரியன் ஃபுட் தான் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாப்பி ஆகிட்டேன். உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஃபைனல் அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இது செஞ்சுட்டு இருக்கும்போதே அவங்க வந்துட்டு சைடில் வந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மசாலாலாம் ரெடி பண்ணி, மீனுக்கு வந்து நம்மள மாதிரி ஊரெல்லாம் வைக்கல, அப்படியே வந்துட்டு மீனை கழுவுனாங்க. அதுக்கப்புறம் மசாலாவில் டிப் பண்ணி அப்படியே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு நமக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாங்க. ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.